காக்கை மற்றும் குருவியின் வீடு. ஒரு அழகான காலை பொழுதுல ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல இருந்து ஒரு முட்டைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ராணி, இந்த முட்டை ஓடுகளை நீ அஜாக்கிரதையா எங்கேயாச்சும் போட்டுடாத. இந்த முட்டை ஓடுகளை பார்த்தா முட்டையை திருடி சாப்பிடுறது நம்ம தான்னு மற்ற பறவைகளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் காட்டுல இருக்கிற எந்த பறவைகளும் நம்மள சும்மா விட மாட்டாங்க. காலு, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். காலு, எனக்கு இன்னும் முட்டை சாப்பிடணும் போல இருக்கு. காலு, எனக்கு இன்னும் முட்டை சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ், ஏதாச்சும் பறவையோட வீட்டுல முட்டை இருந்தா எடுத்துட்டு வாங்களேன். ராணி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் போனோன்னா பறவைகள் அவங்க முட்டையை தூக்கி என்கிட்ட தந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். அவங்க இல்லாத நேரம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டையை எடுத்துட்டு வரேன்னு உனக்கு தெரியுமா? ஆமா காலு, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, என்னால முட்டை சாப்பிடாம இருக்கவே முடியல. முட்டையோட ருசி என் நாக்குல ஒட்டிடுச்சு. ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டுல முட்டை திருட்டு போறதுனால இப்ப எல்லா பறவைகளும் ரொம்ப உஷாராகிட்டாங்க. அவங்க அவங்களோட முட்டைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் உனக்காக எங்கேயாச்சும் முட்டை இருக்கான்னு நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக முட்டைய தேடி பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி தான் கூட்டுல இருந்த 2 முட்டைகளை பாதுகாப்பா வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த காலுக்காகவும் மீனுக்குருவி கிட்ட பறந்து போச்சு. குருவி, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். உன் முட்டைகள் மழையில நனைஞ்சா கெட்டு போயிடுமே. நீ என்ன செய்ய போற? நீங்க சொல்றது சரிதான் காலுவண்ணா, ஆனா என்கிட்ட தான் மர வீடு இல்லையே. அதனாலதான் மழை வந்தா என் முட்டைகள் நனையாதபடி என் கூட நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குருவி, நீ விருப்பப்பட்டா என் வீட்டுக்கு வரலாம். என் வீடு மரத்தால செஞ்ச வீடு தான். மழைக்காலம் முழுவதும் நீ என் வீட்லயே பாதுகாப்பா இருக்கலாம். காலுவண்ணா, நீங்க நிஜமாகவா சொல்றீங்க? ஆமா குருவி, எனக்கு ரொம்ப இரக்கமான மனசு. இந்த மாதிரிப்பட்ட குருவிகள் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. வா, நான் உன்னை இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உடனே மீனுக்குருவியும் காலுக்காக சொன்ன வார்த்தைகளை நம்பி முட்டையை தூக்கிக்கிட்டு காகத்துக்கு கூட பறந்து போச்சு. குருவி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இது உன்னோட வீடு. உன் முட்டைகளோட எவ்வளவு நாள் வேணும்னாலும் எங்க வீட்டுல தங்கிக்கோ. எங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா குருவி, உனக்கு என் மனைவியும் துணையா இருப்பா. நீ தனியா எந்த வேலையும் செய்து கஷ்டப்பட வேண்டாம், சரியா? காகங்கள் இப்படி பேசினதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மீனுக்குருவி தான் முட்டைகளை ரொம்ப பாதுகாப்பா வச்சு தூங்கிடுச்சு. ராணி, அந்த குருவி நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. நீ ஏன் இன்னும் முட்டைகளை சாப்பிடாம இருக்க? காலு, நான் என்னன்னு சொல்றது, அந்த குருவி முட்டைகளை விட்டு நீங்கவே மாட்டேங்குது. அதனோட முட்டைய ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குது. முட்டையை சாப்பிடுறதுக்கான காலம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ராணி, கவலைப்படாத. காலையில எப்படியும் இந்த குருவி இறை தேட பறந்து போகும். நீ அந்த சமயத்தை பயன்படுத்தி முட்டைகளை சாப்பிடு, சரியா? ஆமா ஆமா காலு, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படா விடியும்னு இருக்கு. ஒரு வழியா காலை நேரமும் வந்துச்சு. ராணிக்காகவும் மீனுக்குருவிய வீட்டுல இருந்து துரத்துறதுக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி, உனக்கு பசிக்கலையா? இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, வெளியில போய் ஏதாச்சும் உணவு தேடிட்டு வா. இல்ல ராணியக்கா, இன்னும் 2-3 நாள்ல முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துடுவாங்க. அதனால இந்த நேரத்துல நான் முட்டை பக்கத்திலே இருக்கிறது ரொம்ப முக்கியம். என் முட்டையை விட எனக்கு சாப்பாடு பெரிய விஷயமாவே தோணல. அட குருவி, நான் தான் இருக்கேனே, நான் உன் முட்டைகளை பாத்துக்கிறேன். நீ வெளியே போய் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வா. நீ ஆரோக்கியமா இருந்தா தானே உன் முட்டைகளை உன்னால பாத்துக்க முடியும். சரி ராணியக்கா, நான் இப்போ போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என் முட்டைகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அப்பப்பப்பா, இந்த குருவிய வீட்டுல இருந்து விரட்டுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆகா, கொழு கொழுன்னு 2 முட்டைகள். இப்பவே இதை சாப்பிடணும்னு எனக்கு நாக்குல எச்சி ஊறுது. அந்த நேரத்துல வெளியே பறந்து போன மீனுக்குருவி கழுக பார்த்துச்சு. உடனே அது மறுபடியும் காகத்தோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. ராணிக்காக முட்டையை சாப்பிட போனதை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு. தூரமா போக்காகமே, இவ்வளோ நேரம் நீங்க நல்லவங்களா நடிச்சது என் முட்டையை சாப்பிடுறதுக்கு தானே. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் முட்டையை தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அடச்ச, எல்லாம் வீணா போயிடுச்சு. அந்த குருவிக்கு நேரம் நல்லா இருக்கு, அதனாலதான் அந்த குருவி முட்டையோட பறந்து போயிடுச்சு. ஆனா இந்த ராணி என்ன ஆனாலும் சரி, அந்த குருவியோட முட்டைய சாப்பிடாம விட மாட்டேன்
அந்த நேரத்துல வெளியே போன காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி என்ன ஆச்சு? அந்த குருவியை எங்க காணோம்? காலு, நான் என்ன சொல்றது? அந்த குருவியை நைஸா பேசி வெளியே அனுப்புனேன். அதனோட முட்டைய சாப்பிட போற நேரம் சரியா அந்த குருவி வந்துடுச்சு. என்ன ரொம்ப திட்டி முட்டையை தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. ராணி, அப்படின்னா நீ இனிமே அந்த முட்டைகளை மறந்துட வேண்டியதுதான். காலு, இந்த ராணியை நீங்க சும்மா நினைக்காதீங்க. எப்படியாச்சும் அந்த குருவியோட முட்டையை நான் சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவியை தேடி தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தன்னோட 2 முட்டைகளையும் ஒரு மரக்கிளையில வச்சு உட்கார்ந்துருந்துச்சு. நல்ல வேளை, நான் எப்படியும் அந்த காகத்துக்கிட்ட இருந்து என் 2 முட்டைகளையும் காப்பாத்திட்டேன். கொஞ்ச நேரம் நான் தாமதிச்சிருந்தா கூட அந்த காகம் என் முட்டையை சாப்பிட்டுருக்கும். மீனுக்குருவி மரக்கிளையில உட்கார்ந்துருந்தத ராணிக்காகவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஓஹோ குருவி, நீ இங்கதான் இருக்கியா? என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன். பாரு, சரியான சமயத்துல உன் முட்டையை எடுக்கிறதுக்கு நான் வரேன். கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மழைக்காலம் தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. மீனுக்குருவி தான் முட்டைகளை வச்சு நனைஞ்சபடியே உட்கார்ந்துருந்துச்சு. அந்த சமயத்துல இறை தேடிக்கிட்டு ஒரு கழுகு அந்த பக்கமா வந்துச்சு. மழைக்காலத்துல எனக்கு உணவு கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ எனக்கு ஒரு கொளுத்த குருவியும் 2 முட்டைகளும் கிடைச்சிருக்கு. இந்த மழைக்காலம் எனக்கு ஒரு அருமையான மழைக்காலம் தான். ஐயோ கழுகாரே, தயவு செஞ்சு என்னை இப்ப கொன்னுடாதீங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துடும். அப்புறம் நீங்க 3 பேரையும் சேர்த்து சாப்பிடலாம். மழைக்காலம் முழுவதும் உங்களுக்கு பசியே இருக்காது. உன்னையும் உன் குழந்தைகளையும் என் குகைக்கு எடுத்துட்டு போய் நான் சுட்டு சாப்பிடுவேன். மழைக்காலத்துல சூடா இறைச்சி சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா குருவி, நீ என்னட்டேந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அதே நேரத்துல கழுகோ தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே மீனுக்குருவியோட குழந்தைங்க எப்ப போய்க்கோன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, நான் சரியா மாட்டிக்கிட்டேன். எப்படி இந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு ஒண்ணுமே புரியல. இந்த நேரம் அந்த குருவி கிட்ட பேசினா அது வேற வழியே இல்லாம முட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஆமா ஆமா, சரியா சொன்ன ராணி. நீ இப்ப கூப்பிட்டா கண்டிப்பா அந்த குருவி வர மாட்டேன்னு சொல்லாது. போ சீக்கிரம் அந்த குருவியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. உடனே ராணிக்காகமும் மீனுக்குருவியை நோக்கி பறந்து போச்சு. குருவி, எதுக்கு இந்த மலையில இருந்து கஷ்டப்படுற? என்னால உன் முட்டைக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன நம்பு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ராணிக்காகத்தை பார்த்ததுமே மீனுக்குருவியோட மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. ஐயோ திருடி, ஓடி வாங்க கழுகண்ணாச்சி, நீங்க ஓடி வாங்க. மீனுக்குருவியோட சத்தத்தை கேட்டதும் கழுகு ரொம்ப வேகமா மீனுவோட கூட்டுக்கு வந்துச்சு. கழுகண்ணாச்சி, உங்களுக்கு சொந்தமான என்னோட முட்டைய இந்த காகம் திருடி சாப்பிட பாக்குது. இல்ல கழுகாரே, என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் தெரியாம இங்க வந்துட்டேன். கழுகு ராணிக்காகத்தை பலமா தாக்க ஆரம்பிச்சது. அடி தாங்க முடியாம ராணிக்காகவும் ரொம்ப வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஏ குருவி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? உனக்கு இனிமே 1 மணி நேரம் தான். அதுக்குள்ள உன் முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வரல, நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். உன்னை சாப்பிட்டுருவேன். கழுகாரே, அவசரப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருங்க. கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துடும். ஆனா ரொம்ப நேரம் நான் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன கழுகு மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. காத்திருந்த கழுகு ரொம்ப சோர்வா இருந்ததுனால அது தான் வீட்டுல படுத்தே தூங்கிடுச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட முட்டையில இருந்து அழகான குழந்தைகள் வெளியே வந்தாங்க. கழுகு தூங்கிக்கிட்டு இருந்த சமயத்தை பயன்படுத்தின மீனுக்குருவி தான் குழந்தைய தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா வேற காட்டுக்கு பறந்து போயிடுச்சு. பிறகு ஒரு மரத்தோட கிளையில தன்னோட குழந்தைகளை மீனுக்குருவி ரொம்ப பத்திரமா வச்சிருந்துச்சு. அப்பாடா, எப்படியோ அந்த காகத்துக்கிட்ட இருந்தும் கழுகு கிட்ட இருந்தும் என் முட்டைகளையும் என் குழந்தையும் நான் பாதுகாத்துட்டேன். இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. சீக்கிரம் நமக்கான ஒரு மர வீடை கட்டிடணும். அதே நேரத்துல அடி வாங்கின ராணிக்காகமோ ரொம்ப வலியோட தான் வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. காலு, அந்த கழுகு இரக்கமே இல்லாம என்னை எப்படி அடிச்சிடுச்சு தெரியுமா? என்னோட ரெக்கையெல்லாம் ஒரே வலி. என்னால 1 மாசத்துக்கு எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு அழகான காட்டுல வாழ்ந்த காலுங்கிற ஒரு காகம் ஒரு நாள் ஒரு மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு.
இத பார்த்த மீனுக்குருவி காலுக்காகத்துக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. காலு அண்ணா, நீங்க அந்த மாமரத்துக்கு மட்டுமே தண்ணி ஊத்துறீங்க. பக்கத்துல இந்த மரம் காஞ்சி போய் இருக்கு. இந்த மரத்துக்கும் தண்ணீர் ஊற்றினா இந்த மரம் சீக்கிரம் துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஹே மீனு, இந்த காஞ்ச மரத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? இந்த மாமரத்துல பாத்தியா எவ்வளோ பூ இருக்கு. சீக்கிரம் இந்த பூவெல்லாம் காயா மாறி கனியாகிடும். பிறகு நான் அந்த மாம்பழத்தை மார்க்கெட்ல வித்து நல்ல பணம் சம்பாதிப்பேன். ஆனா காலு அண்ணா, இந்த காஞ்ச மரமும் துளிர் விட்டுச்சுன்னா நமக்கு நிழல் கிடைக்கிறதுக்கு பயன்படுமே. நிறைய பறவைகள் இதுல வந்து வீடு கட்டியும் வாழுவாங்க. உன்னுடைய யோசனையை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. உனக்கு தேவைன்னா இந்த மரத்துக்கு நீயே தண்ணி ஊற்றிக்கோ. ஆனா என்கிட்ட தண்ணீர் ஊற்றுறதுக்கு குடம் இல்ல. நீங்க இந்த மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றிட்டு அந்த மண்பானை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அதிலிருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து இந்த காஞ்ச மரத்துக்கு ஊற்றுவேன். குருவி, உனக்கு இப்படி வாய்க்கிலேயே பேச தெரியுதுல்ல. நீ ஏன் மார்க்கெட்டுக்கு போய் மண்பானையை வாங்கி பிறகு தண்ணீர் எடுத்து இந்த காஞ்ச மரத்துக்கு ஊத்திக்கோ. இந்த மரத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்காக இப்படி சொன்னதும் மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. புராணே, உங்ககிட்ட மண்பானை இருக்கா? நான் ஒரு காஞ்ச மரத்துக்கு தண்ணீர் எடுத்துட்டு போய் ஊத்தணும். மீனு, நேத்துக்கு தான் என் வீட்டுல இருந்த மண்பானை உடைஞ்சு போயிடுச்சு. என்கிட்ட இப்ப எந்த மண்பானையும் இல்ல. சரி புராணே, அப்ப நான் வேற ஏதாச்சும் வழியை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட குழந்தை விளையாடுறதுக்காக நிறைய மண்பானைகளை செய்து வச்சிருந்துச்சு. மாமா, இங்க பாருங்க, நான் விளையாடுறதுக்காக நிறைய சின்ன சின்ன பானைகளை செய்து வச்சிருக்கேன். அட குக்கு, இந்த பானைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அம்மா, இந்த பானை செய்யறதுக்கான மண்ணை எங்க இருந்து எடுத்த? அம்மா, நம்ம காட்டுல இருக்கே குகை, அதுக்குள்ள இருந்துதாம்மா எடுத்தேன். அந்த மண்ல பானை செய்தா ரொம்ப உறுதியா இருக்குமா. என்னால நல்லா விளையாட முடியுது. ரொம்ப நல்லது குக்கு. வா, இப்பவே போய் நாம அந்த மண்ணை வச்சு பெரிய மண்பானை செய்யலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பையனை கூட்டிக்கிட்டு அந்த குகையை நோக்கி பறந்து போச்சு. பிறகு மீனுக்குருவி அந்த குகையில இருந்த மண்ணை வச்சு ஒரு பெரிய பானையை செய்ய ஆரம்பிச்சது. இந்த பானையை வச்சு நாம என்ன செய்ய போறோமா? மகனே கொக்கு, இந்த பானையை வச்சு நாம ஒரு காஞ்ச மரத்துக்கு உயிர் கொடுக்க போறோம்பா. இந்த பானையில தண்ணி எடுத்து அந்த மரத்துக்கு ஊற்றுவோம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பானை முழுவதும் தண்ணீரை நிரப்பி அந்த காய்ஞ்ச மரத்துக்கு வந்துச்சு. பிறகு குக்குவும் மீனும் சேர்ந்து அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினாங்க. இப்படியே சில தினங்கள் நகர்ந்துச்சு. மீனுக்குருவி ஒவ்வொரு நாளும் அந்த பானையில தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த காஞ்ச மரத்துக்கு ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காய்ந்த மரம் துளிர் விட்டு அதுல நிறைய பூக்களும் பூக்க ஆரம்பிச்சது. அடடா, இந்த மாமரத்துல இப்போ பூக்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு. காலுக்காகத்த மாதிரி நான் மாமரத்தை அப்போ கண்டுக்காம விட்டிருந்தா இந்த நேரம் இந்த மரம் இறந்து போயிருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா 2 மரத்துல இருந்த மாம்பழங்களும் பழுத்துடுச்சு. மீனுக்குருவியோட மரத்துல இருந்த மாம்பழங்கள் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஆனா காலுக்காகத்தோட மரத்துல இருந்த மாம்பழங்கள் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இத பார்த்த காகங்கள் குருவிய கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஹே மீனு, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன் அந்த காஞ்ச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. இப்ப அது கொடுத்திருக்க மாம்பழங்களை பாரு, எவ்வளோ சின்னதா இருக்கு. இந்த மாம்பழங்கள் எல்லாம் கண்டிப்பா கசப்பா தான் இருக்கும். அலுவண்ணா, எனக்கு இந்த மாம்பழங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல. இந்த மரம் சாகாம நான் காப்பாத்திட்டேன். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். காலு, இந்த குருவி கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குருவிக்கு வயித்தெரிச்சல். நம்மளோட மாம்பழம் ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதனாலதான் பொறாமையில இப்படி பொங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க சீக்கிரம் இந்த மாம்பழங்களை பறிச்சு மார்க்கெட்ல விற்பனை செய்வோம். பிறகு மீனுக்குருவி தான் மரத்துல இருந்த மாம்பழங்களை ஒரு கூடையில பறிச்சு சந்தையை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காகமோ தான் மரத்துல இருந்த மாம்பழங்களை ஒரு பெரிய மூட்டையில கட்டி அத சந்தைக்கு கொண்டு போச்சு. மாம்பழம் வாங்கிக்கோங்க, மாம்பழம், பெரிய மாம்பழம், இனிப்பான மாம்பழம், வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. காகத்தோட பெரிய மாம்பழங்களை பார்த்ததும் நிறைய பறவைகள் மாம்பழம் வாங்குறதுக்காக காலுக்காகத்துக்கிட்ட வந்தாங்க. அலு, உன் மாம்பழம் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இதோட சுவை எப்படி இருக்கும்? அட புராண, இந்த மாம்பழத்தோட சுவை தேன் மாதிரி இருக்கும். நீங்க வேணா ஒரு தடவை என்கிட்ட இருந்து மாம்பழம் வாங்கிட்டு போங்க, மறுபடியும் என்கிட்டயே வந்து வாங்குவீங்க. அப்படின்னா எனக்கு 1 கிலோ மாம்பழம் கொடு. இருங்க இருங்க, நான் எல்லாருக்கும் தரேன். பிறகு காலுக்காக எல்லா பறவைகளுக்கும் அந்த மாம்பழத்தை ஒரு கவர்ல போட்டு கொடுத்துச்சு. ஹே மீனு,
நான் அப்பவே சொன்னேன் பாத்தியா, உன் கடையில யாருமே வரல. இந்த சின்ன மாம்பழத்தை வாங்குறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. பாரு, என்னோட பெரிய மாம்பழத்தை நான் எவ்வளோ அதிக விலைக்கு விற்றாலும் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போறாங்க. காலுவனா, என்னோட சின்ன மாம்பழத்தை நான் நியாயமான விலைக்கு விற்கிறேன். கண்டிப்பா ஏதாச்சும் ஏழை பறவைகள் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மாம்பழத்தை வாங்கிட்டு போன பறவைகள் மறுபடியும் காலுக்காகத்தோட கடைக்கு வந்தாங்க. என்ன, உங்களுக்கு இன்னும் மாம்பழம் வேணுமா? கவலைப்படாதீங்க, என்கிட்ட நிறைய இருக்கு. ஹே காலு, நான் ஒன்றும் உங்ககிட்ட மாம்பழம் வாங்க வரல. நீ தந்த மாம்பழத்தை திருப்பி கொடுக்க தான் வந்தோம். இந்த மாம்பழத்தை வாயில வைக்க முடியல, ஒரே புளிப்பு. இந்த மாம்பழம் தேன் மாதிரி இருக்கும்னு சொல்லி எங்ககிட்ட ஏமாற்றி வித்துட்டல. உன்னை சும்மாவே விட மாட்டோம். இனிமே இந்த மார்க்கெட்ல நீ மாம்பழங்களை விற்கவே கூடாது அப்படின்னு சொன்ன பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து காலுக்காகத்தை ரொம்ப பலமா அடிச்சாங்க. அடிதாங்க முடியாம காலுக்காகம் அந்த மார்க்கெட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. மீனு, உன்னோட மாம்பழம் மாதிரி இனிப்பா இருக்குமா? அந்த காகத்தை மாதிரி நீயும் என்ன ஏமாத்த மாட்டியே? இல்ல, என்னோட மாம்பழங்களை நீங்க சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்குங்க. உடனே புறாவும் அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது. ஆகா மீனு, இந்த மாம்பழத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சிருந்தா உன்னோட கடைக்கே நாங்க வந்திருப்போம். இந்த மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்கு. நீ தினமும் இங்க வந்து மாம்பழங்களை விற்பனை செய்வியா? கண்டிப்பா புறானே, என் மரத்துல இன்னும் நிறைய மாம்பழங்கள் இருக்கு. நான் தினமும் மார்க்கெட்டுக்கு வருவேன். அப்ப நான் தினமும் உன்கிட்டயே வந்து மாம்பழங்களை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பறவைகள் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவி கிட்ட இருந்து மாம்பழங்களை வாங்கிட்டு பறந்து போனாங்க. இது எல்லாத்தையும் தூரமா இருந்த ஒரு கிளையில உட்காந்து காலுக்காகவும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காலு, என்னாச்சு? ஏன் உங்க முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப கோபமா இருக்கு? உடனே காலுக்காகவும் தான் மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. காலு, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மீனுக்குருவிக்கு இதே வேலையா போச்சு. நாம என்ன செய்தாலும் அந்த குருவியால நமக்கு தொந்தரவு தான். அந்த குருவியோட கதையை முடிச்சிட்டோம். அந்த மாம்பழ மரம் நமக்கு தான் சொந்தம். அதே நேரத்துல மீனுக்குருவி கொஞ்சம் மாம்பழங்களை எடுத்துட்டு வந்து தான் பையன் குக்குவுக்கு கொடுத்துச்சு. குக்கு, இது நாம தண்ணீர் ஊற்றி பராமரிச்சோமே, அந்த மரத்துல விளைஞ்ச மாம்பழம். இந்த மாம்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு, நீயும் சாப்பிடு. உடனே குக்கு அந்த மாம்பழங்களை சாப்பிட்டான். அம்மா, இந்த மாம்பழங்கள் எல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்குமா? நான் இந்த மாம்பழத்துல 2 எடுத்து லூசி அத்தைக்கு கொடுத்துட்டு வரேன். சரி குக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. உடனே குழந்தை குக்குவும் மாம்பழங்களை எடுத்துட்டு லூசியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. லூசிக்கு மாம்பழத்தை கொடுத்துட்டு குக்கு தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். ராணி, மீனுக்குருவியோட குழந்தை பறந்து போகுது பாரு. இந்த விஷம் கலந்த கேசரிய அந்த குருவி கிட்டேயே கொடுத்து விட்டுருவோம். குக்கு, குக்கு, இங்க வாப்பா, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. என்ன ராணி ஆண்டி, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? குக்கு, நான் ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்ல கேசரி பண்ணிருக்கேன். உனக்கும் தரலான்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அப்படியே ஆண்டி, கேசரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. குக்கு, அப்புறம் நான் தான் கேசரி தந்தேன்னு உன் அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏன்னா நானும் உன் அம்மாவும் சண்டை போட்டிருக்கோம். இந்த கேசரிய உங்க சொந்தக்காரங்க தந்தாங்கன்னு சொல்லிக்கோ, சரியா? சரி ஆண்டி, நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொன்ன குக்கு அந்த கேசரிய வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஆகா, கேசரி வாசனை ரொம்ப அருமையா இருக்கே. இந்த குக்கு கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த கேசரிய வாங்கியே ஆகணும். குக்கு, இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உடனே குக்குவும் ஜக்குவை நோக்கி பறந்து போனா. என்ன ஜக்கு, என்ன விஷயம் சொல்லு. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என் அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. அட குக்கு, உங்க அம்மாவை பத்தி தான் ஒரு முக்கியமான விஷயம். உங்க அம்மா வீட்டுல மயங்கி கிடக்குறாங்க. பதட்டத்துல அந்த கேசரிய அங்கேயே விட்டுட்டு தான் அம்மாவை பாக்குறதுக்காக பறந்து போனா. பிறகு அந்த கேசரிய தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த ஜக்கு திருட்டுத்தனமா சமையல் அறையில வச்சு அந்த கேசரிய சாப்பிட போனா. ஹே சக்கு, என்னடா இது? இந்த கேசரிய உனக்கு யாரு கொடுத்தா? அம்மா, இந்த கேசரிய எனக்கு என் சிநேகிதன் தாம்மா கொடுத்தான். அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம், அதான் எனக்கு இந்த கேசரிய கொடுத்து விட்டான். அப்பாவுக்கும் அம்மாக்கும் தராம திருட்டுத்தனமா நீ இதை சாப்பிடுற இல்ல? முதல்ல இந்த கேசரிய நாங்க சாப்பிடுறோம், அதுக்கு பிறகு நீ சாப்பிட்டுக்கோ. அலு, என்ன இது? பையன் ஆசையா கொண்டு வந்திருக்கான், அவனே சாப்பிடட்டும். இல்ல வேண்டாம் ராணி, நமக்கு தரக்கூடாதுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து திருட்டுத்தனமா இங்க வச்சு சாப்பிடுறான். அதனால முதல்ல இதை நாம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகமும் ராணிக்காகமும் அந்த கேசரிய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 காகங்களும் செயல் இழந்து அங்கேயே விழுந்துட்டாங்க. ஐயோ, என்ன இது? இந்த கேசரிய சாப்பிட்டதும் நமக்கு கை கால் விளங்காம போயிடுச்சு. ஜக்கு, நீ இதை எங்கிருந்து எடுத்த? உண்மையை சொல்லு. அம்மா, மீனு ஆண்டியோட பையன் கிட்ட இருந்ததாம்மா நான் போய் சொல்லி இந்த கேசரிய வாங்கிட்டு வந்தேன். ஐயோ,
நாம வச்ச விஷம் நமக்கே திருப்பி வந்துடுச்சா? அனி, இப்போ நாம என்ன செய்யறது? ஜக்கு, நீயாச்சும் நேர்மையா இருடா. எங்களை மாதிரி அடுத்தவங்கள கொல்லணும்னு நினைக்காத. அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. அப்பா அம்மாவோட நிலைமைய தான் கண்ணால பார்த்த ஜக்கு அழ ஆரம்பிச்சான். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். விக்கி, விசு, ஸ்ரீலயா, ஸ்ரீயா, சாசினி, சர்வேஷ், யுத்திகா, தஷ்வந்த் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாஷி, புகழினி, ஜனா, நிலா, ஜீவா, ரக்ஷித், வல்லரசு, அருணா, ரங்கீலா, சக்தி, அருள், ரமணி, ஜான்சன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மரிராஜ், சித்ரா, பூஜா, லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனாஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரதீஷா, கவின், பிரியா, டோரா, சிவான்யா, பவன்யா, அம்மச்சி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சங்கீதா, லோகநாதன், அக்ஷன், சித்ரா, பூஜா, ரக்ஷித், ரோஸ்லின் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அன்ஃபாப், மதிஹா, மயோஃபா, பர்மிளா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜீவா, சபீனா, சபிரியா, லித்துன், பிரகாஷ், நட்சத்ரா, துவாரகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.